பசங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் ஆல் ஆர் குட் அண்ட் டூயிங் கிரேட். இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் வந்து நம்ம பார்க்க போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னா, ஹவு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஏஸ் இன் ஜெஇ மேத் ப்ரிப்பரேஷன். சரிங்களா? ஸோ ஒரு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்டால் எப்படி ஜெஇ மேத்துக்கு வந்து ப்ரிப்பேர் ஆக முடியும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக இந்த செஷனில் வந்து பார்க்கலாம். சரிங்களா? இன்னும் நீங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது போக நம்மளுடைய சோஷியல் மீடியாஸ் லைக் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முக்கியமாக வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்கன்னா அதை கிளிக் பண்ணி எல்லோரும் வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டீச்சர்ஸ் நாங்கள் எங்களுடைய ஒவ்வொரு செஷனுக்கான ஹேண்ட் நோட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் சேனல் வழியாக உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அது போக டெய்லி அப்டேட்ஸ் வந்து அந்த சேனல் வழியாக உங்களுக்கு கிடைக்கும். அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, எஸ், நம்ம சைலம் வந்து ஸ்டார்ட் பண்ணி இதோட 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. இந்த 5 இயர்ஸில் இந்த இயர் வந்து ரொம்பவே நல்ல ரிசல்ட் நமக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மோர் தென் 600 வந்து 7 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அண்ட் மோர் தென் 500 வந்து 100+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ பாஸ் பண்ண எல்லாருக்கும் வந்து நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். இந்த இயர் உங்களில் யாராவது வந்து ஜெஇ எக்ஸாமுக்கோ அல்லது நீட் எக்ஸாமுக்கோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வந்து நான் சொல்லிக்கிறேன். எங்களோட சேர்ந்து சைலமில் வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க. சரிங்களா? ஸோ அட்மிஷன்ஸ் வந்தால் உங்களுக்கு ஏதாவது கொரீஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து நீங்கள் டயல் பண்ணலாம். எஸ், ஒய் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரகிள் இன் ஜெஇ. பொதுவாக வந்து ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு வந்து அவங்க ஜெஇ நீட் இதில் வந்து ஏன் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, அதை வந்து எப்படி நம்ம வந்து ஃப்ளிப் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து டீட்டெயிலாக இந்த செஷனில் வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? எஸ், ஸோ பொதுவாக வந்து ஒரு மித் இருக்குது கண்ணா. என்ன மித் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்சிலேயோ அல்லது ஐசிஎஸ்சி போர்ட்லேயோ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸால் மட்டும்தான் ஜெஇ பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு மித் இருக்குது. பட் ஆக்சுவலி அது கிடையாது. ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெஇ எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கொஷினும் வந்து கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இருக்குமே தவிர நீங்கள் என்ன போர்டில் படிக்கிறீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணியெல்லாம் கிடையாது. புரியுதுங்களா? எஸ், ஸோ பொதுவாக ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஓகே, அது போக என்னென்ன சேலஞ்சஸ் அவங்களுக்கு இருக்குது, அது வந்து எப்படி வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இப்போ 1 by 1 பார்க்கலாம். ஓகே, அவங்களுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது என்சிஆர்டி ஸ்டைலில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அப்புறம் அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ். புரியுதுங்களா? ஸோ இது வந்து லிமிட்டடாக தான் இருக்கும் அவங்களுக்கு. ஓகே, பட் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க போர்டில் இருக்கக்கூடிய போர்ட் சிலபஸில் இருக்கக்கூடிய பேசிக்ஸ் வந்து அவங்களால ஸ்ட்ராங் பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா? அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கான்செப்ட்ஸ்லையும் அவங்க மாஸ்டர் ஆகிட்டாங்க அப்படின்னா ஈஸியாக அவங்களால வந்து ஜெஇ எக்ஸாமில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அதில் மாற்று கருத்தே இல்லை. சரிங்களா? பட் இதில் இருக்கக்கூடிய கேப் அப்படின்னு பார்க்கும்போது, புரியுதுங்களா, நீங்கள் வந்து ஸ்டேட் போர்ட் சிலபஸ் எடுத்துக்கோங்க அல்லது ஜெஇ சிலபஸ் எடுத்துக்கோங்க, ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ ரெண்டுத்துலேயும் எவ்வளோ % வந்து சிலபஸ் வந்து மேட்ச் ஆகுது, அப்புறம் எவ்வளோ கேப் இருக்குது அப்படிங்கிறத ப்ராப்பராக அனலைஸ் பண்ணுங்கள். புரியுதுங்களா? அந்த கேப்பில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ், புரியுதுங்களா, ஸோ நியர்லி 30 to 40% கேப் இருக்கும். ஆல்மோஸ்ட் 70% ஆஃப் த போர்ஷன் வந்து சேமாக தான் இருக்கும். புரியுதுங்களா? உங்களுடைய ஸ்டேட் போர்ட் அண்டு ஜெஇ ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணால் இதை வந்து உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? இந்த எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். காட் இட்? ஸோ அதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிட முடியும். உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை வந்து உங்களால் ஃபிக்ஸ் பண்ணிட முடியும். காட் இட்? எஸ், ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேறு என்ன அட்வான்டேஜ் இருக்குது? புரியுதுங்களா? அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னா, அவங்க போர்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து ரிப்பீட்டிவாக ப்ராக்டிஸ் பண்ணுறதன் மூலமாக ஃபண்டமெண்டலாக அவங்களால வந்து ஸ்ட்ராங் ஆகிட முடியும். புரியுதுங்களா? ஃபண்டமெண்டலில் அவங்களால என்ன பண்ண முடியும்? ஸ்ட்ராங் ஆகிட முடியும். ஒன்ஸ் ஃபண்டமெண்டலில் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கான்செப்சுவல் கிளாரிட்டி கிடச்சிரும். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் யூஸ்வலாக வந்து மெமரைஸ் பண்ணுவீங்க. புரியுதுங்களா? சில இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸை மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போவீங்க. அப்படி பண்ணிட்டு போகிறது மூலமாக உங்கள் போர்டு எக்ஸாமில் மட்டும் தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர ஜெஇ எக்ஸாம் வந்து கிராக் பண்ண முடியாமல் போயிடும். புரியுதுங்களா? பட் ஜெஇ எக்ஸாம் அப்படின்னு வரும்போது கான்செப்சுவல் கிளாரிட்டி இருக்கணும். அதனால் உங்கள் போர்டில் இருக்கக்கூடிய அந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் தரவு பண்ணிடுங்க. அந்த கான்செப்ட்ஸை பேஸ் பண்ண இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருங்க ரிப்பீட்டிவாக. ஓகே, அதுவே போதுமானதாக இருக்கும். காட் இட்? எஸ், ஸோ இப்போ சாப்டர் வைஸ் வந்து நம்மளுடைய பிளான் என்ன, புரியுதுங்களா, அப்படிங்கிறத வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ பொதுவாக ஸ்டேட் போர்டில் நம்ம என்ன படிப்போம், அது வந்து எந்த வகையில் நமக்கு ஜெஇக்கு வந்து யூஸ் ஆக போகுது அப்படிங்கிறது வந்து நம்ம டீட்டெயிலாக இப்போ தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஸ்டேட் போர்டில் நம்ம ட்ரிக்னாமெட்ரி அப்படின்னு ஒரு சாப்டர் வந்து படிச்சிருப்போம். கரெக்டுங்களா? ஸோ ஸ்டேட் போர்டில் ட்ரிக்னாமெட்ரியில் நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் ஐடென்டிட்டிஸ் அப்படிங்கிற இந்த டாபிக் வந்து நம்ம படிச்சிருப்போம். இந்த டாபிக் பேஸ் பண்ணி இதை வந்து நாம் எங்கே அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஜெஇயில் வரக்கூடிய ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸு அப்புறம் ஈக்குவேஷன்ஸ் இந்த மாதிரியான கான்செப்ட்ஸில் இந்த மாதிரியான டாபிக்ஸில் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்போ போர்டில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய விஷயத்தை வந்து நம்ம ஜெஇயில் வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ அது போக அல்ஜிப்ரா அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்குது. சரிங்களா? ஸோ அல்ஜிப்ராவில் வந்து நம்ம போர்டில் என்ன லேர்ன் பண்ணுவோம்
வழக்கமாக குவாட்ரட்டிக் அப்புறம் பாலினாமியல் ரூட்ஸ் வந்து லேர்ன் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இதனுடைய எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் வந்து ஜெயில் கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? இது வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம படிக்கக்கூடிய டாபிக்ஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்புறம் இன்இக்வாலிட்டிஸ். புரியுதுங்களா? எஸ். அடுத்தது கால்குலஸ். கால்குலஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு, ரொம்ப வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய டாப்பிக்கும் கூட. சரிங்களா? நம்ம போர்டில் வந்து நம்ம என்ன கவர் பண்ணுவோம்? நம்ம ஸ்டேட் போர்டில் டிஃப்ரென்ஷியேஷன் அப்புறம் இன்டெகிரேஷனுடைய பேசிக்ஸ் வந்து கவர் பண்ணியிருப்போம். ஒன்ஸ் நீங்கள் இதை வந்து மாஸ்டர் பண்ணிக்கிட்டாலே போதுமானது. இதை பேஸ் பண்ணி வரக்கூடிய இந்த டாபிக்ஸை பேஸ் பண்ணி வரக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஏரியா அப்புறம் ரேட் ஆஃப் சேஞ்ச் இந்த மாதிரியான ஜிஇ டாபிக்ஸில் வரக்கூடிய கொஷின்ஸ் வந்து உங்களால் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட முடியும். சரிங்களா? எஸ். அடுத்ததாக வெக்டார்ஸ் அப்புறம் 3D ஜாமெட்ரி. ஸோ இந்த டாப்பிக்கில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ப்ராக்டிஸ் பண்ணுறதன் மூலமாக ஸ்டேட் போர்டில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ப்ராக்டிஸ் பண்ணுறதன் மூலமாக ஜிஇ கொஷின்ஸ் வந்து உங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட முடியும். அதை மறந்துடாதீங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது ப்ராபபிலிட்டியில் வந்து நமக்கு போர்டில் வந்து பேசிக் லெவலில் கொடுத்துருப்பாங்க. புரியுதுங்களா? ப்ராபபிலிட்டி. ஸோ அதை நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அந்த பேசிக்ஸ் மட்டும் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே. அப்படி லேர்ன் பண்ணதுக்கப்புறம் ஜெயில் வந்து சில அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. லைக் பேஸ் தியரம் அப்புறம் அட்வான்ஸ்டு கவுண்டிங் இந்த மாதிரி சம் அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபவுண்டேஷன். புரியுதுங்களா? எஸ். இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஹேக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டேட் போர்டுடைய சிலபஸ் வந்து ஆல்மோஸ்ட் 60 to 70% வந்து ஜிஇ சிலபஸோட மேட்ச் ஆகுது. அப்போ ரிமைனிங் கேப் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 30 to 40% மட்டும்தான் கேப் இருக்குது. அந்த கேப்பில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா போர்ஷன்ஸை மட்டும் நம்ம கவர் பண்ணினாலே போதும். ஸோ கம்ப்ளீட்டாக ஜிஇக்கு தேவையான 100% சிலபஸ் வந்து நம்மளால் கவர் பண்ணிட முடியும். நம்மளாலேயும் ப்ரிப்பேர் பண்ணிட முடியும். புரியுதுங்களா? ஸோ நிறைய பேர் வந்து நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? ஸோ ஸ்டேட் போர்ட் கவர்மெண்ட் எக்ஸாமில் படிச்சிருக்கக்கூடிய நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களால ஜிஇ மெயின்ஸ் பாஸ் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு ஐஐடி மெட்ராஸ் இந்த மாதிரி நல்ல நல்ல ப்ரீமியர் இன்ஸ்டியூட்டில் வந்து அவங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. புரியுதுங்களா? அதனால் வந்து நீங்கள் வந்து சிபிஎஸ்சிலையோ அல்லது ஐசிஎஸ்சிலையோ படித்தா மட்டும்தான் ஜெஇ வந்து பாஸ் பண்ண முடியும். ஸ்டேட் போர்டில் படித்தா ஜெஇ பாஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற தாட் வந்து உங்களுக்கு வேண்டாம். புரியுதுங்களா? போர்டு அப்படிங்கிறது இங்கே முக்கியம் இல்லை. புரியுதுங்களா? நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று அந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. புரியுதுங்களா? ஸோ உங்களுடைய போர்டில் எவ்வளோ சிலபஸ் இருக்குது, ஜெயில் என்ன சிலபஸ் இருக்குது, ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்கள். அப்போ எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ போர்ஷன் இருக்குது. புரியுதுங்களா? அந்த எக்ஸ்ட்ரா போர்ஷன்ஸாக கவர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படி மட்டும் யோசிங்க. சரிங்களா? எஸ். ஸோ இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் அப்படின்னு பார்த்தா என்ன? ஸோ ரிசோர்ஸஸ் அப்படின்னு பார்த்தோன்னா புக்ஸ். புரியுதுங்களா? பொதுவாக நம்ம ஸ்டேட் போர்ட் புக்ஸ் வந்து கவர் பண்ணிடுவோம். சரிங்களா? அடிஷ்னலாக நீங்கள் என்ன பண்ணணும்னா என்சிஆர்டியுடைய புக்கையும் சேர்த்து கவர் பண்ணுங்கள். புரியுதுங்களா? ஜெஇயுடைய ஃபவுண்டேஷனுக்கு இது ரொம்ப முக்கியம். என்சிஆர்டி ப்ளஸ் ஜெஇ ஸ்டேட் போர்ட் ரெண்டுத்துடைய புக்ஸையும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கவர் பண்ணுறதன் மூலமாக ஜெஇயுடைய ஃபவுண்டேஷன் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்களா? அது போக ஜெஇயில் கேட்கப்பட்ட லாஸ்ட் 10 years உடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் 10 years உடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துருங்க. ஓகே. இதில் ஏதாவது ஒரு பப்ளிகேஷன் எடுத்துக்கோங்க. அரிகாந்தோ அல்லது எம்டிஜியோ இல்லை ஏதாவது ஒரு பப்ளிகேஷன் புக்ஸை வந்து நீங்கள் பை பண்ணிட்டு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். காட் இட்? அது போக ஒரு எம்சிக்யூ புக் வந்து எடுத்துக்கோங்க. ஃப்ரம் செங்கேஜ் ஆர் பிளாக் புக் ஃபார் அல்ஜிப்ரா இல்லை எம்சிக்யூ புக் எடுத்துகிட்டு நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு கொஷினையும் டைமர் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் இப்போ நம்ம 30 to 40% கேப் இருக்குது சிலபஸில் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம எப்படி வந்து கவர் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போது என்சிஆர்டி வந்து முதல்ல கவர் பண்ணிடுங்க. என்சிஆர்டியுடைய சிலபஸ் ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்டேட் போர்டுடைய கண்டென்ட் என்னன்றது தெரியும். அப்போ தெரியாத கண்டென்ட் அப்படின்னு பார்த்தோன்னா என்சிஆர்டி மட்டும் தான் உங்களுக்கு தெரியாது. புரியுதுங்களா? என்சிஆர்டியுடைய கண்டென்ட் வந்து கவர் பண்ணிடுங்க. அது வந்து ஜெஇக்கு வந்து பேஸாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் இருக்கக்கூடிய கால்குலஸ் அப்புறம் அல்ஜிப்ரா. ஓகே. அது போக கோஆர்டினேட் ஜாமெட்ரி இந்த டாபிக்ஸ் வந்து நீங்கள் தரவு பண்ணிக்கோங்க. காட் இட்? ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நீங்கள் மறக்காமல் வந்து கோத்ரோ பண்ணிடுங்க. ஸோ அது போக வந்து என்சிஆர்டி அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நீங்கள் சைட் பை சைடாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதன் மூலமாக ஈஸியாக உங்களால் வந்து ஜெயியில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட முடியும். அதில் டவுட்டே கிடையாது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் எப்படி மைக்ரோ பிளானிங் பண்ணணும். புரியுங்களா? இப்போ போர்டு இருக்குது, அது போக ஜெஇ இருக்குது. புரியுங்களா? ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போது அதுக்கு வந்து எப்படி வந்து நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்னா எவ்ரிடே மார்னிங் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது தியரி ப்ளஸ் போர்ட் சிலபஸ். புரியுதுங்களா? போர்டில் இருக்கக்கூடிய தியரி அப்புறம் தியரம்ஸு எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸு இதெல்லாம் நீங்கள் கோத்ரோ பண்ணுங்கள் எவ்ரிடே மார்னிங். ஓகே. ஈவினிங் வந்துட்டீங்க அப்படின்னா ஜிஇயுடைய எம்சிக்யூஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வித் டைமர் வச்சுக்கிட்டு ஸ்பீட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? எஸ். அடுத்தது ஷார்ட்கட் டெக்னிக்ஸ் அப்புறம் மேத்தோட ட்ரிக்ஸ் இது வந்து என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஷார்ட்கட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கால்குலேஷன் ட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டு டாப்பிக்கில் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஒன்று வந்து லாகர்தம், ரெண்டாவது வந்து ஃபேக்டரைசேஷன் ஷார்ட்கட்ஸ். ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு வந்து இப்போது
குவாட்ரடிக் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க, இப்போ கியூபிக் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஷார்ட்கட்ஸ் வந்து இருக்குது, புரியுதுங்களா? ஸோ அந்த ஷார்ட்கட்ஸ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த அல்ஜிப்ராவில் இருக்கக்கூடிய ஜெஇ கொஷின்ஸ் வந்து ஈஸியாக உங்களால் ஹேண்டில் பண்ணிட முடியும், அதில் டவுட் கிடையாது. ஓகே, அது போக ஏதாவது லென்த்தியான கால்குலேஷன் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ஜெயியில் கேட்டிருக்காங்க அப்படின்னா அப்போ வந்து அப்ராக்சிமேஷன் மெத்தட்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ராக்சிமேஷன் மெத்தட்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஈஸியாக அந்த மாதிரி கொஷின்ஸை வந்து கம்மியான டைம்லேயே வந்து உங்களால் ஹேண்டில் பண்ணிட முடியும் அண்டு கரெக்டான ஆப்ஷன்ஸும் உங்களால் வந்து பிக் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் மெத்தட். எந்தெந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இர்ரெலவெண்ட் அப்படின்னு பார்த்து அந்த ஆப்ஷன்ஸ் வந்து எலிமினேட் பண்ணணும், புரியுதுங்களா? ஸோ இப்படி பண்ணுறதன் மூலமாக நியர்லி 20-30% ஆஃப் த கொஷின்ஸ் வந்து உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும், மறந்துடாதீங்க. சரிங்களா? எஸ். ஸோ அடுத்தது ஒவ்வொரு டெஸ்ட்டும் எழுதி முடிச்சதுக்கப்புறம் போஸ்ட் டெஸ்ட் ரொட்டீன் என்னவா இருக்கணும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எத்தனை கொஷின் வந்து டெஸ்ட்டில் தப்பு பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து ரீடூ பண்ணணும், புரியுதுங்களா? அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். மறக்காமல் டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் தப்பு பண்ண அத்தனை கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துடணும். ஓகேங்களா? தட் இஸ் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவதாக நீங்கள் வந்து ரிப்பீட்டிவாக ஒவ்வொரு டெஸ்ட்லையும் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அது போக என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்களோ அதுக்குன்னு ஒரு டைரி மாதிரி போட்டு அந்த எரர் டைரி வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். அது வந்து எவ்ரி வீக் வந்து ரிவைஸ் பண்ணுங்கள், புரியுதுங்களா? அப்போ இப்படி பண்ணுறதன் மூலமாக ஒவ்வொரு எரரையும் வந்து உங்களால் வந்து ஓவர் கம் பண்ண முடியும். சரிங்களா? எஸ். ஸோ த கேப் இஸ் நாட் சிலபஸ் கண்ணா. ஓகே, கேப் அப்படிங்கிறது சிலபஸில் கிடையாது, இட்ஸ் ஸ்ட்ராட்டஜி, புரியுதுங்களா? ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வித் ஸ்மார்ட் ப்ரிப்பரேஷன் என்ன பண்ண முடியும்னா தே கேன் ஸ்கோர் ஈக்குவலி ஆர் பெட்டர். ஸோ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட இன்னைக்கான செஷனை வந்து நான் வந்து வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். எஸ், ஒன் செகண்ட் வந்து நம்ம ஜைலமில் பாஸ் பண்ண அத்தனை கேண்டிடேட்டுக்கு வந்து நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். இந்த இயர் யாரெல்லாம் நீட்டுக்கோ அல்லது ஜெய்க்கோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்கும் வந்து நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அண்டு முக்கியமாக வந்து நம்ம சைலமில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி எங்களோட ட்ராவல் பண்ணணும், எங்களோட சேர்ந்து வந்து நீங்கள் நீட்டுக்கோ அல்லது ஜெய்க்கோ ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் டயல் பண்ணுங்கள். காட் இட். அண்டு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க டிஸ்கிரிப்ஷனில், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அது போக நீங்கள் டு கெட் ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்ஸ்டா, ஃபேஸ்புக், டெலிகிராம் இதெல்லாமே வந்து நம்மளுடைய சேனலுக்கானது, இது எல்லாமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். காட் இட். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷனில் நான் அடுத்த செஷனில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.